எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நட்சத்திரம் கிளாஸ் 12 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ராசி பத்தி பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து நட்சத்திரம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நட்சத்திரத்தோட மொத்த ராசியோட சக்கரம் வந்து நம்ம 360 சொன்னோம். அந்த 360ல வந்து 12 ராசி வந்து இருக்குது. 12 ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கு வந்து 30 டிகிரி வந்து இருக்குது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஒரு ரீகேப்புக்கு தான். அப்ப 12 ராசிக்கும் 27 நட்சத்திரங்கள் வந்து இருக்கு. அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 13 டிகிரி 20 கலை வந்து இருக்குது. இதோட அட்டவணைகள்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 4 பாதங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. அதில் ஒரு பாதம் ஒரு ஒரு பாதம் வந்து 3 டிகிரி 20 கலை. அப்போ சந்திரன் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு போகும்போது அதோட டிகிரிஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அன்னன்னைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து இந்த டைமில் பிறக்கும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம வந்து அந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் வந்து சந்திரன் வந்து இருந்திருக்கிறாருன்னு நம்ம வந்து துல்லியமாக கணக்கெடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இதோட அட்டவணைகள்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருக்கோம். வேணும்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நான் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக நம்மளுக்கு வந்து 108 பாதத்துக்கு மொத்தமாக வந்து 108 பாதம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதோட அட்டவணைலாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதனால தான் நான் சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒரு சந்திரன் வந்து 4 பாதங்கள்ல 3 பாதங்கள் வந்து அவர் கடந்துட்டாருன்னா, 4வது பாதம் போகும்போது அடுத்த நட்சத்திரம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து தொடங்கும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கு ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கெலாம் அந்த மாதிரி டிகிரிஸ் அட்டவணைலாம் நோட் பண்ணி வச்சுக்கிறோன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக இன்றைக்கி வந்து நம்ம ஆப்பில் வந்து பார்க்குறோம். உங்களோட நீங்கள் இருக்கிற இடத்த வந்து நீங்கள் போடுறீங்க. அதில் வந்து சர்ச் பண்ணும்போது சந்திரனும் சூரியனும் கரெக்டாக எந்தெந்த டிகிரிஸில் வந்து எந்தெந்த பாதத்தை வந்து கடக்குறாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் துல்லியமாக அக்யூரேட்டாக அதில் இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு புரியாது. ஸோ இதோட அளவுகள் வந்து அட்டவணை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுலேயும் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் கிளியராக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நம்மளோட இந்த ஒவ்வொரு பாதத்தோட டிகிரிஸு கலையெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதில் பார்க்கும்போது உங்களுக்கு அக்யூரேட்டாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எத்தனை பாதத்தை வந்து இவர் கடந்திருக்கிறாரு, 3வது பாதம் போகும்போது எந்த பாதம் வந்து நம்மளுக்கு அமையுதுன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக தான் இந்த அட்டவணைகள்லாம் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பஞ்சாங்கம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சால் சரி. ஆனால் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் தொழில் முறையில் எடுக்கும்போது இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கும் பெயர்கள் வந்து இருக்குது. சுருக்கெழுத்து பெயர்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு குழந்தை வந்து எந்த நட்சத்திரத்தில் எத்தனாவது பாதத்தில் கரெக்டாக பிறந்திருக்கோ அதுக்கு உண்டான பெயர்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து வைக்க முடியும். பேர் வரிசை வந்து கொடுக்க முடியும். இதுதான் நம்ம வந்து பெயர் ராசி வந்து கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நட்சத்திர பாதத்துக்கு உண்டான பெயர்கள் வந்து இதில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நேமை, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அந்த பாதங்களோட சுருக்கெழுத்து தெரியும். அப்போ சுருக்கெழுத்துனா இந்த 4 எழுத்துங்களை வச்சு தான் நம்ம பார்க்கணும்லாம் இல்லை. இப்போ கானா கா, கா, கி, கு அந்த மாதிரியான வரிசைங்களில் போகும். அப்போ ஒரு ஒரு பாதத்துக்கு ஒரு ஒரு எழுத்துங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. 1ஆம் பாதத்துக்கு இப்போ அஸ்வினி பாருங்கள், 1ஆம் பாதத்துக்கு சு இருக்குது. அப்புறம் 2ஆம் பாதத்துக்கு சே இருக்குது. 3வது பாதத்துக்கு வந்து சோ இருக்குது. 4வதுல வந்து லா இருக்குது. அப்போ லா, லி, லு அந்த மாதிரியான வரிசையில் தான் போகும். அதனால தான் ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு சுருக்கெழுத்து கொடுத்துருக்காங்க. இப்போது நட்சத்திரத்தோட பாலின வகைப்பாடு தான் பார்க்குறோம். பாலினம் எதுக்கு சில பேர் வந்து கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு ஆண் நட்சத்திரம், பெண் நட்சத்திரம், அதே மாதிரி அலின்ற மாதிரி கிரகங்களுக்கெல்லாம் பேர் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம குழந்தைங்கள் வந்து அந்த மாதிரியாக பிறக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து சில தவறான கருத்து. இப்போ ஆண் நட்சத்திரம், பெண் நட்சத்திரம், ஆண் நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் ஆளுமையாக அதிகமாக ஒரு மென்னுக்கு உண்டான பவர்ஸ் இருக்கும். அதே மாதிரி அப்புறம் லக்னம் வந்து ஆண் லக்னமாக இருக்கும். ராசி வந்து பெண் ராசியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒரு சாஃப்டான கேரக்டராக இருப்பாங்க. இப்போ அலி நட்சத்திர நட்சத்திரங்கள் தான் இருக்குது பாருங்க. அவங்க வந்து ரெட்டைத்தன்மையாக இருப்பாங்க. இப்போ கோவம் வர நேரத்தில் அவங்க வந்து டக்குன்னு சிரிப்பாங்க. இந்த மாதிரியான கேரக்டராக இருப்பாங்க. வெளியில் வந்து அவங்க அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே செம்ம பவரான கோவம் அதிகமாக இருக்கும். பிளான் பண்ணி ஒருத்தவங்களை வந்து இப்போ ஆண் குணம் உள்ள ராசிக்காரங்க வந்து டக்குன்னு வந்து வார்த்தையை விட்டுருவாங்க. எது இருந்தாலும் டக்குன்னு வந்து கோவத்தை காட்டிடுவாங்க. அடிதடி சண்டையாக இருந்தாலும் அந்த இடத்துலயே பார்ப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான ரெட்டைத்தன்மை உள்ள கிரகங்கள் நட்சத்திர ராசிகள் வந்து வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பிளான் போட்டு திட்டம் போட்டு பழி வாங்குற குணம்லாம் இருக்கும். அதனால தான் அவங்க இந்த நட்சத்திர ராசி கிரகங்களுக்கெல்லாம் அலின்ற மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. இது வந்து ஒரு நம்ம வந்து டக்குன்னு கோவம் வரும்போது சிரிப்பு வரும்.
டக்குனு அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி தன்மையை வந்து அவங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா? அதே மாதிரி வெளியில் கோவமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே செம்ம அமைதியாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி வெளியில் அமைதியாக இருந்துக்குள்ள உள்ள செம்ம கோவமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் பிளான் போட்டு புத்தி கூர்மைலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால தான் இவங்க வந்து ரெட்டைத்தன்மையான உள்ள அந்த கிரகங்கள், ராசிகள், நட்சத்திரங்கள் வந்து அவங்களோட இது இருந்துச்சுன்னா அவங்களோட கேரக்டர் வந்து நம்ம ஈஸியாக கணிக்க முடியும். அதுக்கு தான் சொல்கிறது. இது வந்து நீங்கள் வந்து நம்ம குழந்தை இந்த மாதிரி பிறக்குன்ற மாதிரிலாம் நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ ஆண் நட்சத்திரங்கள் வந்து அஸ்வினி, பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூசம், ஆயில்யம், மகம், உத்திரம், சித்திரை, சுவாதி, கேட்டை, பூராடம், உத்திராடம், பூராட்டத்தி. பெண் நட்சத்திரங்கள் வந்து பெண் குணங்கள் உள்ள நட்சத்திரங்கள் வந்து கார்த்திகை, மிருகசீரிசம், புனர்பூசம், பூரம், ஹஸ்தம், விசாகம், அனுசம், மூலம், திருவோணம், ரேவதி. அதே மாதிரி இரட்டைத்தன்மை உள்ள நட்சத்திரங்கள் ஓகேங்களா? மிருகசீரிசம், அவிட்டம், சதயம். இப்போ பஞ்சபூத வகைகள் வந்து பார்க்கும்போது நில தத்துவம் உள்ள நில குணங்கள் உள்ள ராசிகள் வந்து அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். நீர் குணங்கள் உள்ள நட்சத்திரங்கள் வந்து திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இவங்களுக்கு வந்து கற்பனை திறன், உணர்ச்சி, அப்புறம் வந்து எமோஷ்னல் கேரக்டர்ஸாக இவங்க வந்து இருப்பாங்க. நெருப்பு தத்துவம் உள்ளவங்க வந்து உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம். இவங்க வந்து அதிகமாக வீரியமாக இருக்கும், கோபம் அதிகமாக வரும், சுறுசுறுப்பாக இருப்பாங்க, தலைமை தாங்குறவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க கிட்ட தர்ம குணம், ஞானம்லாம் இவங்க கிட்ட இருக்கும். நம்ம வந்து பார்ப்போம் ராசிக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது, நட்சத்திரத்துக்கு வேறு மாதிரி இருக்குதுன்னு கேட்பீங்க. அதனால தான் 3ஆக தனியாக பிரித்து நம்ம வந்து கொடுக்கறது. ஒரே இதாக நம்ம வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? நம்ம ராசி அடிப்படையில் இந்த மாதிரி குணங்கள் வருது, பஞ்சபூதங்களில் இந்த மாதிரி குணங்கள் இருக்குது. நட்சத்திரத்துன்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான குணங்கள்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்குது. அதனால தான் நான் தனித்தனியாக இந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ காற்று தத்துவத்தில் பார்க்கும்போது கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இவங்களுக்கு வந்து புத்தி, பயணம், அப்புறம் சிந்தனை, தகவல் தொடர்பு வந்து இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஆகாயம் வந்து ஆகாய நட்சத்திரங்கள் வந்து யார் யாருன்னா சதயம், பூராட்டத்தி, உத்திராடதி, ரேவதி. ராசியில் வந்து நம்ம ஆகாயம் வந்து இருக்காது. ஏன்னா ஆகாயம் வந்து பொதுவானதுன்னு நம்ம வந்து சொல்லாது. ஆனால் நட்சத்திரத்தில் வந்து ஆகாயம் வந்து இருக்குது. இவங்க வந்து ஆன்மீக பாதையில் இருப்பாங்க, பரந்த ஃப்ரீ டைப்பாக இருப்பாங்க, ரகசியம் வந்து அதிகமாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஞானம்லாம் எங்ககிட்ட இருக்கும். இப்போ நட்சத்திரத்திலே சுப நட்சத்திரங்கள் இருக்குது, அசுப நட்சத்திரங்களும் இருக்குது. சுப நட்சத்திரத்தில் அந்தந்த காரியங்கள் வந்து பண்ணலாம். ஆனால் இது வந்து நம்ம இன்னொரு இதுவும் இப்போ தாரை பலன்களும் பார்க்கணும். தாரை பலன்கள் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகும். அது வந்து நான் பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ சுப நட்சத்திரங்கள் பார்க்கும்போது அஸ்வினி, ரோகிணி, மிருகசிரிசம், புனர்பூசம், பூசம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, அனுசம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், உத்திராடதி, ரேவதி. அசுப நட்சத்திரங்கள் பார்க்கும்போது இந்த நட்சத்திரம் பிறந்தா இந்த மாதிரியான இதாக இருப்பாங்கலாம் நினைக்கக்கூடாது. அந்த டைமில் வந்து அந்த நட்சத்திரத்தோட வீரியம் வந்து கொஞ்சம் உக்கிரமாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள், மங்களகரமான காரியங்கள் அந்தந்த நட்சத்திரத்தில் வந்து பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் ஒரு டாப்பிக்கே இருக்குது. அதுக்குன்னு அந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க வந்து அசுப குணம் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இல்லை. புரியுதுங்களா? இதெல்லாம் கொஞ்சம் சில பேர் வெளியில் வந்து அது தப்பாக வந்து கிரியேட் ஆகுது. நம்ம தான் கரெக்டாக அது புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அசுப நட்சத்திரங்கள் வந்து பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், மகம், பூரம், விசாகம், கேட்டை, மூலம், பூராடம், சதயம், பூராட்டத்தி. ஓகேங்களா? அந்த டைமில் வந்து அந்தந்த நட்சத்திரங்களோட பவர் வந்து அதிகமாக இருக்கும், வீரியமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சுப காரியங்கள்லாம் பண்ணால் கொஞ்சம் வந்து ஒரு ராகு காலம், யமகண்டம் எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரியான ஒரு இதாக தான் நம்ம வந்து இதை பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வீடு கட்டுறது, ஒரு கல்யாண முகூர்த்தம், ஏதாச்சும் ஒரு மங்களகரமான விஷயங்கள் பண்ணும்போது உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தையும் பார்க்கணும், அன்னைக்கு உண்டான தாரை பலனும் பார்க்கணும். அது ரெண்டும் வந்து நம்ம 9ஆல் வகுக்கணும், இல்லைன்னா 9ஆல் கழிச்சிட்டு அதுக்கு உண்டான நட்சத்திரத்தை நீங்கள் தேர்வு பண்ணி தான் நம்மளோட வீடு கட்டுறது, இல்லை கல்யாணம் பொருத்தம் பார்க்குறது, இதெல்லாம் பார்க்கணும். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் பின்னாடி வந்து நிறையா இருக்குது. தாரை பலன்களை வந்து சாஸ்திரம் நிறையா இருக்குது. அது நம்ம போக போக பார்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்து 3 இயல்புகள் பார்த்தோம் ராசியில். சரம், இஸ்திரி, அப்புறம் வந்து உபய ராசிகள் பார்த்தோம். அதுக்கு அந்தந்த ராசிகளுக்கு உண்டான நட்சத்திரங்களும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எழுத மறந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ சரல நம்ம வந்து என்னென்ன ராசிகள் பார்த்தோம், ஆண் ராசி, பெண் ராசி, சர ராசிகள் பார்த்தோம்ல, அதுக்கு உண்டான நட்சத்திர பாதங்கள் வந்து நீங்கள் தனியாக எழுதிக்கோங்க. அதே மாதிரி ஸ்திரத்தில் நம்ம ராசிகள் பார்த்தோம், அதுக்குண்டான நட்சத்திரங்கள் பார்த்து நீங்கள் பாதங்கள் எழுதிக்கோங்க. அதே மாதிரி
உபய ராசிகள் வந்து பார்த்தோம். அதுக்குண்டான நட்சத்திர பாதங்கள தனியா எழுதிக்கோங்க. நட்சத்திரத்துங்களுக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு ஜோதிட ரகசியம் உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இப்ப ராசியிலயும் சரி, பஞ்சபூதங்களும் அதே மாரி நட்சத்திரம், பஞ்சபூதங்களும் இதோட குணங்கள், தன்மைகள் வந்து நம்ப பார்த்தாச்சு. ஆண் தத்துவம், பெண் தத்துவம் எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இத வச்சு ஒரு மனிதன் வந்து கேரக்டர் வந்து நம்ப வந்து முடிவெடுக்க முடியாது. இதுக்குன்னு சின்னங்கள் இருக்கு. ராசிக்கும் ஒவ்வொரு சின்ன குறியீடுகள் இருக்குது. கிரகங்களுக்கும் சின்ன குறியீடுகள் இருக்கு. நட்சத்திரத்துக்கும் சின்ன சின்ன சின்னங்களோட குறியீடுகள் வந்து இருக்குது. அந்த குறியீடுங்க வச்சு தான் இவங்களோட உருவம், அமைப்பு, கேரக்டர் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். அந்த குறியீடுங்களோட உண்மையான குணங்கள் எல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் ஒருவருடைய உருவம் இப்படி இருக்குது. ஒருவரோட கேரக்டர் இப்படி இருக்குதுன்னு நம்ம இன்னும் கணிக்க முடியும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து தனித்தனியா பார்க்கலாம். ராசியோட குறியோட குணங்கள், நட்சத்திர சின்னங்கள் குறியோட குணங்கள், கிரக குறியோட குணங்கள் வந்து நம்ம பார்க்கலாம்.